ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமியோட சிலபஸ். இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும்தான். வேறு எந்த ஆஸ்பிரண்ட்ஸும் வந்து இதை பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கான சிலபஸை நீங்கள் பாருங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், யூபிஎஸ்சியில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு எக்கனாமியும் ஒன்று. ஸோ எக்கனாமியை ஸ்கிப் பண்ணிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. பேசிக்காக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எக்கனாமி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி, இது 3 இருந்தால் போதும், சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் எக்கனாமி. நிறைய பேர்த்துக்கு இருக்கிற கஷ்டமே இல்லைலாம், ரொம்ப கஷ்டமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிலாம் என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க, கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னாவும் 3 விஷயம் அதில் ரொம்ப முக்கியம். ஒன்று கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று ப்ராக்டிஸ். இது 3 விஷயம் இருந்தாவே போதும், எந்த விஷயத்தை வேணும்னா நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கும். இப்போ நான் சிலபஸை போடுறேன். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்குள்ளே போகலாம். சிலபஸோட ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே என்ன நல்லா இருக்கும்னா, மைக்ரோ எக்கனாமிக், அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக எதில் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அப்போ மைக்ரோ எக்கனாமியில் கான்செப்ட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்கன்னா, கண்டிப்பாக சில கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்கம் அக்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில். ஸோ நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம தேசத்துக்காக ஒரு இன்கம் இருக்கா அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் லேட்டஸ்ட்டு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே பார்க்கலாம். அது கூடவே சேர்த்து ஜிஎன்பின்னா என்ன, என்டிபின்னா என்ன, என்என்பின்னா என்ன, நேஷ்னல் இன்கம்னா என்ன, பர் கேபிட்டா இன்கம்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலை உயர்வு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா என்ன, அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன, அதுக்குள்ளே சிஐபி, டபிள்யூஐபின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் அது ஃப்ளக்சுவேஷன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து நியூஸ்லேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் வந்து 6% மேலே இருந்தால் ஏன் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் போட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம இந்த இன்ஃப்ளேஷனுக்குள்ளே பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இந்த இன்ஃப்ளேஷனுக்குள்ளே ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன டேஞ்சரில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸேஷன். ஸோ அந்த டாக்ஸேஷன்லேருந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துலேயுமே கொஷின்ஸ் அதிகமாக வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இதில் வந்து டாக்ஸேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் இந்தியன் டாக்ஸேஷன் சிஸ்டம்குள்ளே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டாக்ஸஸ் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி அதை கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டாக்ஸேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, முக்கியமாக இந்தியன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய டாக்ஸேஷனில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறம் டேக்ஸ் சார்ட்டர்னு ஒன்று கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருப்பாங்க. அதை ரெஃபார்ம்ஸ் கொடுத்து அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணுறதெல்லாம் யார் யார் அப்படின்ற எல்லா விஷயமும் பார்க்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப முக்கியமாக யூபிஎஸ்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங், ஆர்பிஐ, அதுக்கப்புறம் என்பிசிஎஃப்ஸ்னால் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். அதாவது பேங்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஆர்பிஐலேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த பேங்கிங்குள்ளே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, பேங்க்னா அந்த பேங்க் இல்லை, பேங்கிங் அதாவது அவங்க பண்ணக்கூடிய அந்த நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க்காக இருக்கும், மற்ற பேங்க்குக்கெல்லாம் ஒரு ரெகுலேட்டராக இருக்கும், மற்ற பேங்க்ஸ்க்கெல்லாம் ஒரு பேங்கராக இருக்கும். முக்கியமாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க தான் பேங்கராக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மானிட்டரி பாலிசி எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெப்போ ரேட்னால் என்ன, பேசில் கைட்லைன்ஸ்னால் என்ன, வேறு வேறு பேங்க்கை மர்ஜ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து இந்த ஜனகராஜ் கமிட்டி எப்படி ரெக்கமெண்ட் பண்ணி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ்னால் என்ன, அதாவது என்பிஏ அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பேங்கிங்கோட இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னு சில டாபிக்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறப்போ ஃபிஸ்கல் பாலிசி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன, அதுக்கப்புறம் அதில் ஃபினான்ஷியல் கமிஷனும் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் அடுத்த டாப்பிக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டிங் எப்படிலாம் இருக்கும், அவங்க எப்படி வந்து பட்ஜெட் போடுவாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதில் வந்து என்னெல்லாம் இஷ்யூஸ் வந்து பார்ப்பாங்க, இல்லை நம்ம அந்த கவர்மெண்ட் போடுற பட்ஜெட்டுக்குள்ளே என்னெல்லாம் டெஃபிசிட்டாக இருக்குது, எதெல்லாம் குறைபாடாக இருக்குது, ஓகேவா, அந்த எல்லா விஷயங்களும் வந்து அதில் இருக்கும். அதுக்குள்ளே வந்து இந்த மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் இருக்கும், எஃப்ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆக்டுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணது யார். ஸோ இதை தாண்டி இதில் வேறு என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் கமிஷனில் வந்து எந்த மாதிரியான ப்ராவிஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபினான்ஷியல் கமிஷனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அதாவது ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு முக்கியமானது ஒன்று, அதுக்கு எவ்வளோ அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய டெவல்யூஷன் எப்படி வெர்டிக்கலாக இருக்கா ஹாரிசான்டலாக இருக்கா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்ற டாப்பிக்குள்ளே என்ன பார்ப்போம்னா கேபிட்டல் மார்க்கெட்னும் மணி மார்க்கெட்னும் பார்ப்போம். கேபிட்டல் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு, டெப்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். மணி மார்க்கெட்லன்னு பார்க்குறப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு கமிட்டி வந்து எந்த மாதிரி ரெஃபார்ம்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஃப்எஸ்எல்ஆர்சின்னா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாவல் பாண்ட் அப்படின்றது என்னென்ன பாண்ட்ஸ்லாம் வந்து அதில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்னும் வளராமல் இருக்குது, அந்த ஒரு விஷயம், அதை எப்படி ரெஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய ரெஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளானிங் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே இந்தியா வந்து எந்த மாதிரியான பிளானிங்லாம் பண்ணுறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்காக வந்து பிளானிங் கமிஷன் எப்படி இருக்கும், இந்த பிளானிங்னால் என்ன, அதுக்கப்புறம் நேஷ்னல் டெவலப்மெண்டல் கவுன்சில்னால் என்ன, எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் பிளான் வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் 5 years பிளான் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நித்தி ஆயோக்கோட ரோல் என்ன, இந்த பிளானிங் கமிஷன் எப்படி நித்தி ஆயோக்கா மாறுச்சு, அதனுடைய காம்போசிஷன் என்ன, அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 yearsஸாக எப்படி இருந்துச்சு கவர்மெண்ட் செட் பண்ணது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம், அந்த ஒரு ரெஃபார்ம்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்ப்போம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து நம்மளோட ருப்பீஸ்க்கான வேல்யூஸ்க்கும் டாலர்ஸ்க்கான வேல்யூஸில் ஏன் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, அந்த ஒரு இதெல்லாம் என்ன அப்படின்றது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பார்க்கலாம் அதிலே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2015லேயும் 2020லேயும் என்ன வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் எக்கனாமிக் இன்டெக்ரேஷன், ப்ரிஃபரன்ஷியல்
டிராஃபிக் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டம் யூனியனு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் யூனியன், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் விச் மீன்ஸ் நம்ம நாட்டிலையும் அண்ட் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் வச்சுருக்கிற அந்த ட்ரேடில் எக்கனாமி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த டாபிக் உள்ள வந்து பார்க்கலாம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக்னு பார்க்குறப்ப சப்சிடின்னு பார்க்குறப்போ அதனுடைய மீனிங் என்ன, அதுக்கப்புறம் அதில் எந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும், இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன வித்தியாசமாக எப்படி சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லைக் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கா, இல்லை வந்து ஜனதா மொபைல் ஆதார் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும். அதுக்கப்புறம் இந்த சப்சிடி வந்து கொடுக்குது இல்லையா கவர்மெண்ட்டு, லைக் வந்து நிறைய செக்டார்ஸ் இருக்கும், அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்கும், மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்ஸுக்கும் அவங்க எவ்வளோ சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் கைட்லைன்ஸ் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா WTO, ஓகேவா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க எவ்வளோ சப்சிடிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ்க்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சப்சிடிஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனையும் வந்து அங்கே நம்ம கவர் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செக்டார்ஸை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செக்டார்ஸை பற்றி படிக்கலன்னா எப்படி, லைக் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வர செக்டர் தான் அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ அதில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன, அந்த எம்எஸ்பி வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க, யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, எந்த ஒரு பேசிஸில் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்றது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் A2S, அது கூட FL சேருது, C2, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபுட் சப்சிடி எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதில் அவங்க என்னென்னலாம் இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இன்னொரு விஷயம். இதில் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வருது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்டாரில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் செக்டார்னு பார்க்குறப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் தேர்ட் செக்டார் சர்வீஸ் செக்டார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 3 செக்டார்ஸில். ஸோ இதில் பார்க்குறப்போ வந்து மேனுஃபேக்சரிங் MSME வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து இருக்கும், இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு வந்து இருந்தாலும் ஏன் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் போச்சு, எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இல்லையா, இல்லை ஸ்கில்டான லேபர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது, ஓகேவா, MSMEயில். அதில் வந்து IIPனா என்ன, ICPனா என்ன, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஸோ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், அந்த இண்டெக்ஸ்னால் என்ன, இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேக்டான விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஸ்டாட்டிக் பார்ட் மட்டும்தான் வந்து கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது, டைனமிக் பார்ட்டும் கேட்பாங்க. டைனமிக் பார்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ பேசிக் நீங்கள் ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் பார்ட்டை ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்வீசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தேர்ட் செக்டார் இல்லையா, சர்வீஸ் செக்டார். ஸோ அந்த செக்டாரில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ரெஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து இந்த செக்டார்ஸ்குள்ளே நம்ம பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் பார்க்குறப்போ பப்ளிக் ப்ரைவேட்டோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன, நேஷ்னலோட இன்வெஸ்ட்மெண்ட், நேஷன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸ்லாம் எப்படி இருக்குது, FDI, FII, FPI. இந்த FDI, FII கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பரில் நிறைய நியூஸஸாக வரும். ஆப்வியஸ்லி டைனமிக் பார்ட்டில் அது கரண்ட் அஃபேர்ஸாக நிறைய கொஷின்ஸும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் வந்து இந்த FDIக்கும் FIIக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடுறது ஒன்று. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடுறப்ப என்ன ஆகும், அதனால் 4 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வரும், எக்கனாமி ஆக்டிவிட்டி அதிகமாகும். இன்னொன்று வந்து ஸ்டாக்கில் போடுறது. ஸோ இதுதான் வந்து அந்த FDIக்கும் FIIக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற டாபிக்.
இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரயில்வேயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது இருக்குது, பவரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்டு, ரோட்ஸு இதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் என்னென்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே பார்ப்போம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த டாபிக் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டினா என்ன, என்னென்ன ஆஸ்பெக்ட் அதில் இருக்குது, அது எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க, அபோவ் பாவர்ட்டி லைன்லாம் என்ன, இல்லை பிலோ பாவர்ட்டி லைன்னா என்ன, அதை எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க, இதுக்காக எந்த கமிட்டி செட் பண்ணி பிளான் பண்ணுறாங்க, நித்தி ஆயோக் இங்கே என்ன ப்ளே பண்ணுது, இப்படி எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். ஸோ அடுத்து இதில் வந்து ப்ரிலிம்ஸில் முக்கியமாக கேட்குற ஒரு கொஷின் இருக்குது, நான் டாபிக் உள்ள போகிறப்ப சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டாபிக். ஸோ இதில் பார்க்குறப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு யாரெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு யாரெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க, அது என்ன மீன் பண்ணுது, அதுக்கப்புறம் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன, இந்தியாவில் வந்து பீப்புளெலாம் ஜாப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த ஃபேஸ் ஏன் வந்து இந்தியாவில் இருக்குது, ஸோ இந்தியாவில் ஸ்கில் கம்மியாக இருக்கா, என்ன ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை, கவர்மெண்ட் இதுக்காக வந்து என்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்திருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸோட கோர்வையாக சேர்த்து தான் வந்து இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த படிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கூட, இல்லை நீங்கள் இந்த வீடியோவே பார்க்குறீங்க அப்படின்னா கூட, இது கூட சேர்த்து நீங்கள் வேறு என்னென்னலாம் படிக்கணும்னா, கண்டிப்பாக ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்சிஆர்டி புக்கு 9th 10th +1 +2 இந்த புக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். நெக்ஸ்ட் டைனமிக்ஸ் பார்ட்னு எடுக்கிறப்போ ஆப்வியஸ்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒன்று இந்தியன் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணலாம், அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்தியன் நியூஸ் பேப்பரில் வேர்டிங்ஸ் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும், அப்படி ஃபீல் பண்ணுறவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சுக்கலாம். இல்லை நான் வந்து இந்தியன் நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னாலும் அதே நீங்களும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யோஜனா என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும், குருஷேத்ராவை படிக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமியில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, அதுக்கப்புறம் இந்தியன் இயர் புக்கு 1 இயர் புக் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சேர்த்து தான் படிக்கணும். ஸோ வெறும் ஸ்டாட்டிக் பார்ட்டை மட்டும் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸு இது ரெண்டும் படித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாது. யோஜனா படிக்கணும், குருஷேத்ராவும் படிக்கணும், கூட வந்து பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுது, ஸோ இந்தியனோடைய இயர் புக் படிக்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸாக வரும். ஸோ இதுதான் வந்து இந்தியன் எக்கனாமியோட சிலபஸ். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி.